வசனம் ஆவியும் ஜீவனுமாய் எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். சீலோவிலே அவர்கள் கூடி வந்த பொழுது தேசம் அவர்கள் வசமாய் மாறிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த பௌத்தர் கிராமத்திலே இந்த சபையை நிறுவிட பொழுது, அஸ்திவாரம் போடப்பட்ட பொழுது, ஆண்டவரை ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி சமூகத்திலே கூடி வர செய்த பொழுது இந்த கிராமம் தேவனுக்கு வசமாயிற்று. ஆனாலும் எங்களுடைய நிர்விசாரத்தின் நிமித்தமாய் இன்னும் நாங்கள் அதை சுதந்திரிக்காமல் இருக்கிறோம் என்று தேவன் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இன்றைக்கு உடைய சத்தம் உடைய காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கட்டும். அப்பா, என்னுடைய நிர்விசாரம் என் கணவரை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார், என்னுடைய நிர்விசாரம் என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், நிர்விசாரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், என்னுடைய நிர்விசாரமே இன்னும் இந்த கிராமம் முழுவதுமாய் தேவனுடைய ரட்சிப்பை காணாமல் இருக்கிறது. அதற்கு நானே காரணமாய் இருக்கிறேன். இன்றைக்கு நான் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா? பரலோக தகப்பனே, இன்னைக்கு உங்க சமூகத்துல உடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இந்த கிராமத்திற்கு உத்தரவாதமாய் இந்த கிராமத்தை தேவனுக்கு சொந்தமாய் மாற்றும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு என் நிர்விசாரத்தை எல்லாம் விட்டு புசிப்பும் குடிப்புமாய் மட்டும் அல்லாமல் தேவனுடைய உறவுக்கு தடையாய் நிற்கிற எந்த காரியத்தையும் எனக்கு தூரப்படுத்தி இந்த நாள் முதற்கொண்டு தேவ சமூகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து ஆலயம் கூடி வருவதில் நான் விட்டு விடாதபடிக்கு தேவ சமூகம் எப்பெல்லாம் கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குறித்த நேரத்துக்கு நான் தேவ சமூகத்தில் வந்து தேவனை கனப்படுத்தி அவரை அசட்டை பண்ணாமல் அவரை நான் மகிமைப்படுத்தும் பொழுது இந்த பவுஞ்சர் கிராமத்தை நான் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றுவேன் என்ற ஒரு புதிய தீர்மானத்தோடு தேவ சமூகத்திலிருந்து புறப்பட ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நான் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய முக்கியமான நோக்கமே இந்த கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சீலோவிலே கொண்டு வந்திருக்கிறார், சியோனிலே கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒருமனமாய் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் நிர்விசாரமாய் அல்லாமல் தேவனை நாம் கனப்படுத்த தேவன் இந்த ஜாதிகளுக்கு முன்பாக நம்மை கனப்படுத்துவார், இந்த கிராமத்திற்கு முன்பாக உங்களை கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாய் தேவன் உங்களை நிறுத்தும்படிக்கு நீங்கள் எல்லா நிர்விசாரங்களையும் தள்ளிவிட்டு எல்லா உலகத்தின் காரியங்களையும் தள்ளிவிட்டு தேவனை நான் முதன்மைப்படுத்துவேன், அவரை ஆராதனை முதன்மைப்படுத்துவேன், ஜபத்தை முதன்மைப்படுத்துவேன், தேவ சமூகத்தை முதன்மைப்படுத்துவேன், வார்த்தையை முதன்மைப்படுத்துவேன் என்று யாக்கோபு ஆற்றங்கரையில எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தேவனோடு தனித்திருந்தது போல தேவ சமூகத்திலே தனித்திருந்து நீங்கள் போராடி செபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த பட்டணத்தை இந்த கிராமத்தை அவருக்கு வசமாய் மாற்றுவதில் எந்த விதமான தடையும் இல்லை, எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை, தேவனால் கூடாத காரியமும் ஒன்றும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு இந்த பவுஞ்சர் கிராமத்தை உங்க வசமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்கும்படி இப்பொழுது எழுந்து புறப்படுங்கள், கர்த்தர் உங்கள் வசமாய் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எல்லா கரங்களை தட்டி விசுவாசித்து அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த சபைக்கு உங்களுக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வசனம் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. இந்த கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய், இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒரு மறுரூபத்தை, ஒரு மனம் திரும்புதலை, ஒரு பெரிய ஆண்டவரை மகிமையான காரியத்தை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. காலை நேரம் துவக்கி இந்த நேரம் வரைக்கும் தேவ சமூகம், பிரசன்னம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம், உங்க மகிமை இந்த கூடாரத்தை நிரப்பினதற்காய் நன்றி. கூடி வந்த ஜனங்களை உள்ளும் புறம்பமாய் மேய்ச்சலுக்குள்ளே நடத்தினதற்காய் சோத்திரம். எங்கள் நடுவிலே உடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி ஐயா. வருகிற வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் திரும்பாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் இன்றைக்கு ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்பினதற்காய் நன்றி அப்பா.
அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதியும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.